தானே குடிக்கிறாங்க, யாரு குடிக்காங்க? இந்த இடத்துல பாவிக்கிற வெளியில போய் நாங்க குத்துப்படி சாகுறோம். இந்த வீதியில குத்தினாங்க, அது செய்யறாங்க, இது செய்யறாங்க, அதை தூக்குறீங்களா? இல்ல குப்பை எழுறதுக்கு ஒரு டெக்டர் வருது இல்ல. அங்கீகரிக்கப்பட்ட கதையில தான் முழுக்க தூக்கணும். ஒரு அழிப்ப ஒரு தவறுதல அங்க ஊருக்கு நடந்துட்டு குத்துப்பட்டது எங்கேயோ சமூக சீர்கேடுங்கிறீங்க. கோட்டையில பொம்பளையை பிடிச்சு கண்டு இருந்து வணக்கம் உறவுகளை நாங்கள் மீண்டும் ஒரு காலை கூட சந்திக்கிறோம் யாழ்ப்பாணத்திலிருந்து. இன்றைய நாளில் நாங்கள் யாழ்ப்பாணத்திலே ஒரு முக்கியமான மீன்பிடி கிராமமாக இருக்கின்ற குருநகர் அப்படி என்று சொல்லப்படுகின்ற அந்த கிராமத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம். இந்த கிராமத்தில் நடந்த ஒரு சோகமான ஒரு சம்பவம் இந்த பிரதேசத்தை வந்து நிலை குளிய செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லித்தான் சொல்லலாம். இன்றைய நாளில் இந்த இடத்துல நிறைய போலீஸார் அது மட்டும் இல்லாமல் மக்களும் வந்து ஒன்று கூடியிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. குருநகர் அப்படின்னு சொன்னாலே நாங்கள் இந்த பிரதேசங்களுக்கு வந்தால் இந்த பிரதேசத்து மக்கள் அதோட இந்த மீன் பிடிச்சிட்டு தொழில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்து நிறைய பேர் இந்த இடங்களில் தங்களுடைய பொழுதுகளை ஒன்று கூடி கழிக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையில் அதில் பார்க்குறதுக்கு எங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த கிராமத்தில் இப்படி ஒரு ஒற்றுமையாக இருந்து இந்த இடங்களில் தங்களுடைய பொழுதுகளை வந்து கலைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இருந்தாலும் கூட அந்த இடத்துல ஒரு சில பேரால் நடாத்தப்படுகின்ற விஷயங்கள், அந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கு இப்படியான ஒரு நிலவரத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இடத்துல நடந்த ஒரு கொலை சம்பவம். அதாவது இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கின்ற சமயத்தில் வாய் தர்க்கங்கள் அதுகள் ஏற்பட்டு வியற்போத்திலால் ஒருவருக்கு வந்து அடித்து அவர் வந்து இறந்து போயிட்டார். அப்போ அதால் வந்து இந்த இடத்துல மக்களுடைய இந்த ஒன்று கூடலை கட்டுப்படுத்துவதற்காக மக்களால் அமைக்கப்பட்டிருந்த இந்த நிழல் குலைகள் மாதிரியான சின்ன சின்ன கொட்டில்கள் எல்லாத்தையுமே மாநகர சபை வந்து தங்களுடைய ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக முற்றுமுழுதாக வந்து அழிச்சிருக்கிறோம். அதோட இன்றைய நாளிலேயும் இந்த இடத்துல கொட்டில்களை அழித்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு அந்த இடங்களில் இருக்கின்ற கதிரைகள், இந்த ஆலடி சந்தி அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த பிரதேசத்தில் மாநகர சேவையெல்லாம் கதிரைகள் எல்லாமே வந்து போடப்பட்டிருந்தேன்னு சொல்லியிருக்கிறோம். அந்த கதிரைகளையுமே இன்றைய நாளில் இந்த இடத்துல இருந்து அகற்ற விஷயமும் அதோட ஏற்கனவே வெடிக்கப்பட்ட இந்த கட்டடங்களுடைய இடிபாடுகளை அவர்கள் இந்த இடத்துல இருந்து அகற்றி கொண்டு போகின்ற விஷயங்கள் வந்து இந்த இடங்களில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக இந்த பிரதேசத்துடைய மக்கள் என்ன கருத்துக்களை வந்து தெரிவிக்கணும் அப்படி என்பது தொடர்பாகவும் இன்றைய நாளில் இந்த இடத்துல என்ன விடயம் நடைபெறுகின்றது என்பது தொடர்பாகவும் இந்த காணொலி வந்து அமைப்பு அப்படி வாங்க தொடர்ச்சியாக காணொலிகள் வந்து போகலாம். இப்போ இந்த இடத்துக்கு மாநகர சபையால் மாநகர சபையினுடைய டிராக்டர் ரக வாகனமும் அது மட்டும் இல்லாமல் ஜேசிபி இயந்திரம் ஒன்றும் வரவழைக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல இது வந்து ஆலடி சந்தி, அந்த இடத்துல இருக்கின்ற கதிரைகள், இரும்பு கதிரைகள் எல்லாம் போட்டு கீழே கொங்குட்டு எல்லாம் போட்டிருந்தது. அந்த இடங்களில் மக்கள் எல்லாருமே வந்து இருந்தவை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாவும் நிறைய பேர் அந்த இடங்களில் இருக்கிறதே பார்க்கக்கூடியமாக இருந்தது. இந்த கதிரைகளை அகற்ற விடயம் அதோட இந்த கொட்டில்கள் எல்லாத்தையும் வந்து இடித்து அழித்த விஷயம் தொடர்பாக இந்த பிரதேசத்து மக்கள் என்ன விடயங்களை சொல்கிறார்கள் என்பது தொடர்பாக அப்படி தொடர்ச்சியாக பார்ப்போம். எவ்வளோ இடம் இருக்கு? உங்களோட 2 சந்தியம் தான் எடுத்துருக்குது. எவ்வளோ இடம் இருக்கு? இன்னும் வேற இதுல என்ன அடிச்சுக்கிறாங்க? இது சும்மா அதை போட்டு இருக்கிறவங்க அவங்க பஸ் ஸ்டாண்ட் இல்ல, பஸ் ஸ்டாண்ட் வெயில் காலம் வந்தா எத்தனை பேர் எத்தனை வயசு போனாக்கள் வந்துருக்கு, எத்தனை மாசக்காரர் வந்துருக்கிறவங்க இல்லை அவங்களே கேட்டவங்க என்னது குடிக்கிறாங்க. இதுல என்ன விஷயம்டா? இல்லாடம் தானே குடிக்கிறாங்க, யாரு குடிக்காங்க? இந்த இடத்துல பாவிக்கிற இல்ல குடிச்சாலும் நாங்க சண்டை குடிக்கல எங்கடாங்க. அது வந்து ஒரு சின்ன கேஸ் தான் நடந்தது. இந்த வீதியில குத்தினாங்க, அது செய்யறாங்க, இது செய்யறாங்க, அதை தூக்குறீங்களா? இல்லையே. எத்தனை கற்பழிப்பு நடந்தது அந்த வீதியில, அதை செய்யுதுங்களா? இல்லையே. நீங்க எவ்வளவு இது செய்யறாங்க, அதை தூக்குறாங்க. இந்த பால் மட்டும் நடக்குது. இந்த அதை குடிங்க, அங்க குப்பி எடுக்க வாரீங்க. மலைகள் பெருசா செய்ய அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கதையில தான் முழுக்க தூக்கணும். ஒரு அழிப்ப குடிக்கிறது உண்மைதான். ஆனா இப்ப அந்த பெருசா எங்களை பொடிகள் திரும்பினது இந்த வருஷம் தான். குடியே விட்டுட்டாங்க. இந்த குடிகள் நடக்கிற இந்த இடத்துல மாநகர சபையினுடைய டாக்டர் இப்போ ஏற்கனவே இடித்த இடிபாடுகள் வந்து அல்றதுக்கு வந்து வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட நிறைய பேர்கிட்ட கேட்ட இடத்துல இந்த இடத்து பிரதேசத்து மக்கள் இங்கே நடக்கின்ற வன்முறை சம்பவங்கள் அதோட இந்த இடத்துல இருந்து குடிக்கிற அதுகளுக்கு யாருமே வந்து துணை போகல. அதில் வந்து அதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கணும். ஆனால் இருந்தாலும் கூட நீண்ட காலமாக இந்த இடங்களில் மக்கள் ஒன்று கூடி ஒரு குழுவாக இந்த இடங்களில் இருந்து கலைக்கிறது, பொழுதுபோக்குறது அப்படியான விஷயங்கள் வந்து பழகிடணும். திடீரென்று இந்த இடங்களில் இருந்து அவர்களை இருக்க வேண்டாம்னு சொல்கிறது தான் அவர்களை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்க்குற விஷயங்கள்லாம் வந்து ஏற்கனவே கொட்டில் இருந்தது. ஆனால் இந்த இருந்த இடங்களை வந்து இடிக்கப்பட்டு அந்த கட்டுற பகுதிகளை வந்து இந்த இடத்துல அள்ளி கொண்டு வைக்கணும். இப்படியே தொடர்ச்சியை நாங்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற முக்கியமான ஆட்கள் யாராவது இந்த விடயம் தொடர்பாக என்னத்தை சொல்லணும் அப்படின்றதை நாங்கள் பார்ப்போம்.
இந்த குருநாதர் பகுதியில் இருக்கிற அந்த சில சிறிய கட்டடங்கள் எல்லாமே அகற்றப்படுது, என்ன காரணம்? என்னன்னா இது கட்டிடம் அகற்றுறது நல்ல விஷயம் இல்லை என்று நாங்கள் சொல்ல வரல. அதாவது அதில் இருந்து குடிக்கிறாக்களையும் பிடிச்சி அந்த கட்டிடத்தை அகற்றுறதுல நல்ல ஒரு இது செயல்பாடு. ஆனால் இது இப்போ என்ன நடக்குதுண்டா, அதிலிருந்து அவங்க குடிக்காத இடத்துல இப்போ எங்களோட கிராமத்தை பொறுத்தவரையில் பெரிய ஒரு கடற்தொழில் கிராமம். அதால் வீடுகள் சின்ன வீடுகள். அப்போ அவங்க தொழிலுக்கு போயிட்டு வயசான ஆட்கள் அவங்க இப்படியான இடங்கள்லாம் இழைப்பாடுற அப்படியான இடங்களை நீங்கள் எடுத்து உடைச்சு கொண்டு போகிறீங்க. இப்போ இதுவரைக்கும் குருநூர் பகுதியில் மாநகர சபை இயங்கன்று இருக்குதுங்கிறாங்க. மாநகர சபை டிராக்டர் வாடுறது கிழமைக்கு ஒருக்கா தான் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வருது. அந்த நேரம் குப்பை எழுறதுக்கு ஒரு டிராக்டர் வருவது இல்லை. இன்றைக்கு இப்படியான செயல்பாடுகளுக்கு வருது, இவ்வளவு டிராக்டர் வருது, ஏசிபி வருது. எங்களோட ஊரில் இவ்வளவு துப்புரவாக்க கிடக்குது. அதுக்கு இந்த மாநகர சபை வரையில. இப்போ இந்த உடைச்சது குடிக்கிறது அது சரியன்னு நான் சொல்ல வரையில. உடைச்சது குடிக்கிறது அது சரியன்னு நான் சொல்ல வரையில. அது இருக்கப்பட்ட இடங்களை பொறுத்து என்னென்னா, இப்போ சர்வசாம சொல்ல போனால் இந்த கொட்டில இருந்து குடிச்சு கொண்டு இருக்கிறோரோ பிடிச்சி கொண்டு போய் கேஸ் போட்டு அது அப்படியான விஷயங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இது சர்வசாதாரணமாக அதில் உடைக்கப்பட்டதெல்லாம் அதில் சும்மா உடைக்கப்பட்ட இடம் இல்லை. இதிலெல்லாம் உடைச்சது இதிலேருந்து குடிச்சு எப்பயாவது ஒருவனை பிடிச்சிருந்தா அது பரவாயில்லை. அது உடைச்சதுக்கு உடைக்கத்தான் வேணும். இது வரைக்கும் இதிலேருந்து ஒருவரும் பிடிவடையும் இல்லை, பிடிக்கவும் இல்லை. அப்போ என்ன அடிப்படையில் இது உடைக்கிறீங்க? என்ன அது குத்துப்பட்டது எங்கேயோ, அது சரி, நல்ல விஷயம். அதில் உடைக்கத்தான் வேணும். அதுலேருந்து குடித்தாங்க. இப்போ இதில் எங்கே குடித்தவங்களா இல்லையே. இப்போ அதிலேருந்து குடிக்கிறாங்க இல்லையே. இப்போ குருநூருக்கு அப்படி பார்க்க போனால் இழைப்பாடுறதுக்கு எவ்வளவோ இடங்கள் இருக்கு. எல்லா மண்டபங்களையும் உடையுங்க. மண்டபம் கரக்கடை உரத்துலாம் மண்டபங்கள் இருக்கு. எல்லாத்தையும் உடையுங்க. இந்த கோட்டைக்கிட்ட போங்க. கோட்டைக்கிட்ட வெட்டு விலை இல்லையா, கத்தி குத்து இல்லையா, கோட்டைக்கிட்ட பண்ணைக்கிட்ட அப்போ அந்த கல்லுகளை என்ன செய்ய போறீங்க? சமூக சீர்கேடுங்கிறீங்க. கோட்டையில பொம்பளைய பிடிச்சு கண்டிருந்து கட்டி பிடிச்சு கண்டிருந்து குடைக்குள்ள இருக்குமாப்பிள்ள இருக்கிறாங்க. அது சமூக சீர்கேடு இல்லையா? இப்போ இது குருநூர் நாங்கள் எங்கட ஊரை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு தான் எங்கட ஊருக்கே இருக்கிறோம். வெளியில் போய் நாங்கள் குத்துப்பட்டு சாகுறதா இப்போ குடிச்சு போட்டு எங்கட ஊர். இப்போ நூற்றில் எல்லாரும் சரியாக செய்கிறே இல்லை. எல்லாரும் சரியாக செய்கிற நூற்று கொண்டு எப்படியோ ஒரு தவறுதல் எங்கட ஊருக்கு நடந்துட்டு அதே பெரிய விஷயம்தான். பெரிய விஷயம் என்றாலும் அதை பாதுகாக்கணும். இப்போ எங்கட இடத்துல இப்போ குடிச்சு கொண்டிருந்த இடங்கள்ல நீங்க பிடிங்க. அது போத்தலோட பிடிச்சா அவனு வருஷக்கணக்காக நீங்க கேஸ் போடுங்க. அதை விட்டுட்டு சும்மா இருக்கிறது எல்லாம். எங்கட ஊரை பொறுத்தவரை என்ன, குருநூரை பொறுத்தவரையில சின்ன வீடுகள் வெக்க காலத்தில் ஒரு காலம் இருக்க இல்லாது. அவனவன் தொழிலுக்கு போயிட்டு இப்படியான இடங்கள்லாம் இருக்கணும். ஏண்டா ஒரு முக்கா பரப்பு காணிக்க 2 குடும்பம் 4 குடும்பம் இருக்கு. அப்போ போய் அவங்க ஒவ்வொரு அறை தான் ஒவ்வொரு இருக்கு. அது பெரிய வீடுகள் சில பேருக்கு இருக்கலாம். அவங்க இங்கே இருக்க மாட்டாங்க. என்ன பாருங்க, பின்னேயத்தில் பாருங்க, வயசாளிகள்லாம் இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கு அவங்க போய் எங்கே இருக்கிற இப்படி நடந்தா எங்க? இப்போ இது இப்போ நீங்கள் அதை தான் சொல்கிறேன். இப்போ குடிக்கிறதுக்கு ஆட்சியில் ஆடுறாங்க. அதை பிடிச்சாண்டு போங்க. இனி குப்பை புட்டி தான். ஏதோ இதுக்கு பெரிய ஒரு நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.